பாடப்பகுதியில பிராந்தியங்கள் மற்றும் பழங்குடியினர்களின் புதிய சமூக குழுக்கள் என்ற தலைப்புல இன்னைக்கு பாடப்பகுதியை பார்க்க போறோம். இந்த பாடத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் இடையிலான ஒரு உறவோட முக்கியத்துவம், இந்தியாவில் உள்ள பழங்குடியினர்களின் பிராந்திய பண்புகளின் அடையாளங்கள், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பழங்குடியினர்களின் அரசியல் அணிதிரட்டல்களின் வடிவங்கள், இந்தியாவிற்கு வெளியே அடையாள அரசியல் சாதி, மொழி, பாலினம் போன்ற குறிப்பிட்ட பிராந்திய பழங்குடியினர்களாக உள்ளார்கள். இந்திய நாட்டில் உள்ள பழங்குடியினர் பகுதிகளுக்கு இடையிலான முக்கியத்துவமான உறவுகள், சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் அரசியல் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான சவால்களாக இந்த பழங்குடியினர்கள் இருக்கிறார்கள். ஆக பழங்குடியினர்களின் வாழும் பகுதிகளில் அவருடைய அரசியல் பிரதிபலிப்பு சுதந்திரத்துக்கு முன்பு காலகட்டத்தில் ஒரு சமமற்ற வளர்ச்சியான ஒரு சமூக பொருளாதார பின்தங்கிய ஒரு பிராந்திய மற்றும் குழுக்களிடையே பல்வேறு வேறுபாடுகள் இருந்திருக்கு. அப்படி பழங்குடியினர் வசிக்கும் பெரும்பாலான இந்திய பகுதிகள் ஒரு சமம் இல்லாத நிலை மற்றும் அதிக ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருந்தது. இவையெல்லாம் காலப்போக்கில் தான் மாறத் தொடங்கியது. நாம் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு பட்டியல் இனத்த பிரிவை சார்ந்த பழங்குடியினர் மக்கள் தொகை ஒரு மாநிலங்களோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. வெவ்வேறு பிராந்தியங்களில் ஒரு நிர்வாக நடவடிக்கைகள் மாறுபடுகிறது. இவ்வாறு பழங்குடியினர்களை பற்றி ஒரு பொதுவாக ஒரு நோக்கமாக நாம் பார்க்கும்போது இத்தகைய தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. ஆக பழங்குடியினர் என்பவர் யார்? பழங்குடியினருடைய முக்கியத்துவம் என்ன? ஆக பழங்குடியினர்கள் பலதரப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இயற்கை சார்ந்த ஒரு சூழலோடு இயற்கைக்கு அருகாமையிலும் ஒரு தனித்துவமான ஒரு கலாச்சாரத்தையும் நடைமுறைகள் பழக்க வழக்கங்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இத்தகைய பழங்குடியினர்கள் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், கலை, உடை, மொழி, பழைய நடைமுறைகள் கொண்ட திருமண நிகழ்வுகள், வழிபாட்டு முறைகள், உறவு முறைகள், பழமையான வழிகாட்டுதல் கொண்ட குடும்ப தலைவன் முறையை இன்றளவும் நடைமுறைப்படுத்துகிறார்கள். பழங்குடியினர் அல்லாத சமூகங்களோட ஒப்பிடுகையில் பழங்குடியினர் அதிகம் பாலினம் மற்றும் சமூக சமத்துவங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பழங்குடியினர் சமூகத்துக்குள் சமூகம் மற்றும் பொருளாதார மாற்றத்தின் காரணமாக பல அம்சங்கள் பாதிக்கப்படுகின்றன. பழங்குடியினர்கள் மக்கள் தொகை என்பது ஒரு பன்முக வளர்ச்சி அடைந்த ஒரு மக்கள் தொகையாக இருக்கிறது. பழங்குடியினர்களில் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் இருப்பவர்கள் சற்று வேறுபட்டு இந்தியாவின் வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் அனைவரும் பழங்குடியினர்களாக உள்ளார்கள். இந்த பழங்குடியினருடைய மக்கள் தொகையை நாம் இருவகையாக பிரிக்கப்படலாம். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் அரசின் கீழ் இருந்த ஒரு பகுதியாகவும், இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒரு பகுதியாகவும் என இரு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். பழங்குடியினர்கள் என்பவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருந்தார்கள். பழங்குடியினர் வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவமாக தேவைப்பட்டது. அவருடைய வளர்ச்சியை தான் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாகத்தான் இந்தியாவின் வளர்ச்சி பார்க்கப்பட்டது.
இந்திய அரசியலமைப்பில் பட்டியலில் இந்திய அரசியலமைப்பின் பட்டியலில் பழங்குடியின மக்களுக்காக 5வது மற்றும் 6வது அட்டவணையில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பழங்குடியினர்கள் இந்தியாவில் 700க்கு மேற்பட்ட சிறு சிறு இனங்களாக உள்ளார்கள். அவர் பழக்க வழக்கங்களாலும், மொழியாலும், பண்பாட்டாலும், கலாச்சாரத்தாலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்திய மக்கள் தொகையில் 9% இடம்பெற்றுள்ளார்கள். சிறப்புமிக்க அரசு கொள்கையில் இந்த பழங்குடியினருடைய சமூக பொருளாதார வளர்ச்சி கொண்ட ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெரும்பான்மையான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களாக அறியப்பட்டுள்ளார்கள். இந்த வறுமை கோடு என்பது வறுமை, போதிய உணவு பற்றாக்குறை, போதிய கல்வி அறிவு இல்லாமை, விழிப்புணர்வு குறைவான உடல்நலம் பேணுதல் போன்றவற்றை நாம் வரிசைப்படுத்தலாம். பழங்குடியின அமைச்சகம் 2016 முதல் 17 வரை இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் அடிப்படையில் 47.1% மக்கள் தொகை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 33.8% மக்கள்கள் கிராமங்களில் வாழ்கிறார்கள் இருக்கிறார்கள். 9.4% மக்கள் நிலம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். 35.8% ஊட்டச்சத்து குறைவாக உள்ள குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆக 59% கல்வி அறிவு குறைவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டுள்ளார்கள். ஆக பழங்குடியினர் வாழ்கிற பகுதிகளில் அணைகள் கட்டுதல், தொழிற்சாலைகள், சுரங்கம், வனவிலங்கு சரணாலயம் இப்படி போன்ற செயல்களால் பழங்குடியின மக்கள்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். இவர்களுக்கான மறுவாழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு 60% மக்கள் அரசு சாராத பணிகளில் முழுமையாக இந்தியாவில் பழங்குடியினர்களை நாம் வடக்கு, கிழக்கு, மத்திய, தெற்கு என்று பல பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த வகையில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மண்டலம் பெரும்பாலும் இத்தகைய மண்டலங்களில் இயற்கை வளங்களும் காடுகளும் அந்த காட்டை சூழ்ந்து வாழக்கூடிய மக்கள்களாக பழங்குடியினர்கள் இருக்கிறார்கள். அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா போன்றவை எல்லாம் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியாக இருப்பதால் இங்கு அதிகமாக பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வடக்கு இந்தியாவில் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம், வடக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு பஞ்சாப் போன்ற இடங்களில் பழங்குடியினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இத்தகைய பழங்குடியினர்கள் பெரும்பான்மையாக விவசாயத்தையும் ஒரு தொழிலாக மேற்கொள்கிறார்கள். அதே போல மத்திய மண்டலம், இந்த மத்திய மண்டலத்தில் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் ஒரிசா, அதே போன்று உத்தரப்பிரதேசம், பீகார், வடக்கு மகாராஷ்டிரம் மற்றும் தென் ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் கோண்டாஸ், சந்தால், பிகாஷ், முண்டாஸ் போன்ற பழங்குடியின மக்கள்கள் அதிகமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தெற்கு மண்டலம் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கேரள பகுதிகள், கேரளாவின் கொச்சி பகுதி,
பெரும்பாலும் தோடாஸ், இருளாஸ், பாணியன், ஏர்வுலாஸ், குர்பாஸ் போன்றவர்கள் அதிகமாகவும் மற்ற பிரிவினர்கள் குறைவாகவும் இருக்கிறார்கள். இத்தகைய பழங்குடியினர்கள் வேட்டையாடுதலையும் மீன்பிடித்த தொழிலையும் சிறப்பாக செய்கிறார்கள். இந்த பழங்குடியினர்கள் மற்றும் அரசியல் என்ற தலைப்பில் பார்க்கும் பொழுது இத்தகைய பழங்குடியினருடைய சமூக மற்றும் கலாச்சார பொருளாதார அமைப்பினுடைய பண்புகளாக உள்ளார்கள். இந்த பழங்குடியினுடைய அம்சங்கள் என்பது ஒரு வளர்ச்சிக்கு தொடர்பான காரணங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளார்கள். பெரும்பாலும் கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், காடுகளின் அளவுகள் குறைக்கப்படுதல், சுரங்கம் போன்ற காரணங்களால் பழங்குடியினர் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இடம்பெயர்ந்துள்ளது. ஒரு மாவட்டத்தில் பழங்குடியினர் அடையாளங்களாக அவருடைய வாழ்க்கை பாரம்பரிய முறை அமைந்துள்ளது. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பழங்குடியினர்கள் அரசியல் அணி திரட்டலாக உள்ளது. பழங்குடியினர் அணி திரட்டல் என்பது பிராந்தியத்துக்கு பிராந்தியம் வேறுபட்டு உள்ளது. அதே போன்று அணி திரட்டலின் வெவ்வேறு வடிவங்களாக ஒரு இயற்கையின் பிரச்சனைகள், அதனுடைய வரலாற்று பின்னணிகள், பல்வேறு இனங்கள், அந்த இனங்களில் சில இனங்கள் வளர்ச்சி அடையாத சூழலால் இருக்கிறார்கள். பல்வேறு பழங்குடியினர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகமாக மாறியுள்ளார்கள். அதே போன்று வடகிழக்கு மாநிலங்களில் பல இயக்கங்கள் பல்வேறு இனங்களாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள், சட்ட அமைப்பிலான அமைப்புகள், மாணவர்கள் அமைப்புகள், இவை சார்ந்த அணி திரட்டப்பட்ட அமைப்புகளாக காலப்போக்கில் மாறுபட்டுள்ளது. பழங்குடியினரின் மரபு என்பது ஒரு பொருளாதாரம் பின்தங்கிய முதன்மை காரணமாக இன்றளவும் பேசப்படுகிறது. அவர்கள் வாழும் சூழலில் உள்ள பிரச்சனைகள் 18ஆம் நூற்றாண்டில் பீகாரில் கொல் உல்கான் 1831 முதல் 32, சாந்தல் 1855, பிஸ்ரா முண்டா 1895 முதல் 1900 போன்றவற்றை நாம் உதாரணத்திற்கு உறுதிப்படுத்தலாம். ஆங்கில ஆட்சியில் பழங்குடியினர்கள் மிக அதிக அளவில் சுரண்டப்பட்டார்கள். அவருடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மேற்கு வங்காளத்தில் தனா பகத் அமைதியான வழியில் சத்தியாகிரக அடிப்படையில் ஒரு இயக்கமாக தொடங்கப்பட்டு அது வெளி உலகுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. 1930 பழங்குடியினரின் அரசியல் அமைப்பு தலைவராக ஜெய்பால் சிங் என்பவர் அன்றைய ஆங்கில அரசின் சைமன் குழுவிடம் தனி மாநிலமாக பழங்குடியினர் பகுதிகள் தனி மாநிலமாக வழங்க வேண்டும் என்பதை மிகவும் வலியுறுத்தினார். அப்படி வலியுறுத்தப்பட்ட பகுதிகள் சோட்டாபூர் மற்றும் சந்தல் பர்கான், தெற்கு பீகார். அந்த காலகட்டங்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த ஒரு பழங்குடியினர் பகுதியாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஆதிவாசி மகா சபா என்ற பழங்குடியினர் அமைப்பை தொடங்கியவர் ஜெய்பால் சிங் ஆவார். இவர் வடகிழக்கில் நாகாஸ் அமைப்புகள், பழங்குடியினர் அரசியல் அமைப்பானது அரசியலில் சுயாட்சியை வலியுறுத்தினார்கள். இந்த நாகா அமைப்பானது காலப்போக்கில் நாகாலாந்து மாநிலத்தை உருவாக்குவதற்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வலியுறுத்தியது. மிசோரம் போடோ மொழி பெரும்பான்மையாக அதிகாரப்படுத்தியது. வடகிழக்கு இந்தியாவில் பழங்குடியினர் இயக்கங்கள் என்பது
சமயம் மற்றும் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களாக பார்க்கப்பட்டது. ஒரு மாநிலத்தின் உரிமைக்கான இயக்கமாக வளர்ச்சியடைந்தது. காலப்போக்கில் கிளர்ச்சி இயக்கமாகவும் தோன்றியது. கலாச்சார உரிமைகளுக்கான இயக்கமாகவும் தொடங்கியது. இவையெல்லாம் காலவரிசையின் அடிப்படையில் வடகிழக்கு இந்தியாவில் பழங்குடி இயக்கங்களாக மாறத் தொடங்கியது. ஆக 1946 நாகா தேசிய வளர்ச்சி அமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பானது தனி மாநில கோரிக்கையை முன்னிறுத்தியது. அதன் அடிப்படையில் நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், நாகா மக்கள் போன்ற இடங்களில் நாகா மக்கள் அதிகமாக இருந்த பகுதிகளாகும். அந்த அடிப்படையில் 1963 டிசம்பர் 1 புதிய மாநிலம் நாகாலாந்து உருவானது. இந்த மாநிலமானது நாகமலை, துவான்சா பகுதிகள் ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட பகுதியாக நாகாலாந்து உருவானது. அதே போன்று அகில இந்திய போடோ மாணவர் கூட்டமைப்பு 1999 தொடங்கப்பட்டு இந்த அமைப்பானது 92 அம்ச திட்டங்களை அரசுக்கு முன்வைத்தது. இவருடைய திட்டங்களில் கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி அதற்கான போராட்டங்களையும் கொள்கைகளையும் அரசுக்கு தெரியப்படுத்தியது. பின்னால் 1972 ஜனவரி 21 மாநிலமாக மணிப்பூர் மாநிலம் உருவானது. அதே போன்று 1975 மே 16 22வது மாநிலமாக சிக்கிம் உருவானது. 1987 பிப்ரவரி 19 23வது மாநிலமாக மிசோரம் தொடங்கப்பட்டது. ஆக இந்த பழங்குடியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவருடைய அம்சங்களான, அதாவது அந்த மக்களுக்கு தேவையானவற்றை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டங்களின் வாயிலாக அவருடைய வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பழங்குடியின் அமைப்பானது பிற மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் எத்தகைய தன்மையை கொடுத்திருக்கின்றது? ஒரு சமூக நீதியையும் ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் கால வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தானில் போன்ற மாநிலங்களில் இத்தகைய வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தியது. இதன் வாயிலாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் 2000 அரசியல் அமைப்புகள் தொடங்கப்பட்டது. இதன் வாயிலாகத்தான் மக்கள் வசிக்கும் வளர்ச்சியாக காலப்போக்கில் பார்க்கப்பட்டது. அந்த வளர்ச்சியானது பழங்குடியின மக்களின் வாழ்வாதார வளர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அவருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டது. திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. அதன் மூலமாகத்தான் நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா மாநிலங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க தொடங்கியது. அந்த வளர்ச்சியின் மூலமாக அந்த மக்களின் வளர்ச்சி உள்ளடக்கியதாக இருந்தது.
இதே போன்ற கொள்கை வடிவங்களை தான் மத்திய பிரதேசம், ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கினாலும் அத காலப்போக்கில் இத்தகைய மாநிலங்கள் உள்ள பழங்குடியின மக்கள் மிக ஏழ்மையான ஒரு மக்களுடைய வளர்ச்சியாக காணப்பட்டது என்பதை பின்னால் அறிய முடிந்தது. அரசு பழங்குடியினர் பாரம்பரிய உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையிலும், அதே போன்று அத்தகைய பகுதிகளில் கிராம சபாக்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் அரசு திட்டங்களை ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி அந்த வளர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை அந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு பக்கம் இப்படி சில திட்டங்கள் மூலமாக அந்த மக்களுக்கு சென்றடைந்தாலும் அது சில மக்களுக்கு போதிய அளவுக்கு சென்றடையாத சூழலும் ஏற்பட்டது. அதுக்கு அவருடைய அறியாமையுடைய கல்வியும் அவருடைய சமூக பழக்க வழக்கங்களும் ஒரு சான்றுகளாக இருந்தது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பழங்குடி மக்களிடந்து பல்வேறு இயக்கங்களும் போராட்டங்களும் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது. அந்த வகையில் 1973 ஆண்டு சிப்கோ இயக்கம், இந்த இயக்கம் பல இயக்கங்களுக்கு முன்னோடியான ஒரு இயக்கமாக பார்க்கப்பட்டது. இந்த சிப்கோ இயக்கமானது மிர்ரா பென், சரளா பென், பீம்லா பென், ஹீமா தேவி, குன்கா தேவி, பச்சினி தேவி, இத்வாரி தேவி, ஜமுனா தேவி போன்றவர்களெல்லாம் இணைந்து சுந்தர்லால் பகுகுணாவுடன் ஒன்றாக இணைந்து ஒரு இயக்கமாக அந்த இயக்கத்தின் வாயிலாக ஒரு போராட்டத்தை போராடினார்கள். அந்த போராட்டமானது 1973 ஆண்டு உத்தரகாண்டின் இமயமலை பகுதியில் உருவானது. அந்த போராட்டமானது கிராமப்புற மக்களிடம் பெண்களால் வன்முறையற்ற சமூகம் மற்றும் ஒரு சுற்றுப்புற ஒரு சூழல் இயக்கமாக, அதுவும் ஒரு அரசாங்க ஆதரவுடன் மரம் வெட்டுவதற்கு திட்டமிடப்பட்ட மரங்கள் வெட்டாமல் இருப்பதற்கும் காடுகளை பாதுகாப்பதற்கும் ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. சிப்கோ என்றால் ஹிந்தியில் பற்றிக் கொள்ளுதல், பிடித்துக் கொள்ளுதல் என்ற பொருள். சுற்றுச்சூழலாளரும் காந்திய சமூக ஆர்வலருமான சண்டி பிரசாத் பட் என்பவர் அந்த பழங்குடியின பகுதியுடைய உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அத்தகைய கிராம மக்களுக்கு அந்த மக்களெல்லாம் ஒன்றுபடுத்தி சிறு தொழில்களை வளர்ப்பதற்காக ஒரு கூட்டுறவு அமைப்பு முறையை ஏற்படுத்தியவரார். அந்த கூட்டுறவு அமைப்பானது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் அந்த மக்களுடைய ஆதரவும் அதிகமாக இருந்தது. அந்த கூட்டுறவு அமைப்பானது கிராம சுராஜ் மண்டல் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. பிறகு 1970 அன்று நடைபெற்ற மிக கடுமையான மழை வெள்ளம் காரணமாக அங்கு காடுகளில் தொழில்துறை மரங்களாக வெட்டப்பட்டன. இந்த மழை வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. பெரும்பாலும் பெரிய அளவிலான தொழில்துறைக்கு எதிரான ஒரு எதிர்ப்பினை ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தியாக மாறியது. 1973
சிப்கோ தனது முதல் போராட்டத்தை அலகநந்தா என்ற ஒரு பள்ளத்தாக்கில் தொடங்கியது. இந்த போராட்டத்தில் கிராம மக்கள் விவசாய கருவிகளை உருவாக்க குறைந்த எண்ணிக்கையிலான மரங்களை அனுமதி மறுக்கப்பட்டது. கிராம மக்கள் காட்டுக்குள் சென்று மரம் வெட்டுவதை தடுக்க மரங்களை தழுவி கட்டி பிடித்தனர். இப்போராட்டம் பல நாட்களுக்கு பிறகும் அரசாங்கம் கூர்மையாக கவனிக்கப்பட்டு அத்தகைய பகுதிகளில் மரம் வெட்டுவதற்கான அனுமதியை ரத்து செய்தது. அந்த அளவிற்கு இந்த பழங்குடியினர் மக்கள்கள் ஒன்றாக இணைந்து ஒரு காந்திய சிந்தனை அடிப்படையில் தங்கள் உரிமைகளை அரசுக்கு தெரியப்படுத்தினர். 1974 ரெனி கிராமத்தில் 2000 மரங்கள் வெட்ட திட்டமிடப்பட்டது. பெண்கள் காட்டை விட்டு வெளியேற மறுத்தனர். மரம் வெட்டுவர்களை வெளியேற்ற கட்டாயப்படுத்தினர். இது அரசுக்கு தெரிய வந்தது முதல் அரசு தகுந்த நடவடிக்கைகளை பின்னால் எடுத்தது. வணிக ரீதியாக மரம் வெட்டுவதற்கு 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது. இந்த சிப்கோ இயக்கமானது வன உரிமைகளுக்கான விவசாயிகள் மற்றும் பெண்கள் இயக்கமாக செயல்பட தொடங்கியது. இந்த இயக்கத்தில் மரம் கட்டிப்பிடித்தல் என்ற ஒரு காந்திய சிந்தனை, காந்தியத்தின் சத்தியாகிரக கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் அரசுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை, தங்கள் உண்மையான உரிமைகளை ஒரு அமைதியான வழியில் எடுத்துரைக்கப்பட்டு அரசுக்கு முழுமையாக தெரியப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் வெற்றி கண்டவர்கள் இந்த சிப்கோ இயக்கத்தினர்கள். அதே போன்று 1974 ஆண்டு வனக்கொள்கை எதிர்த்து 2 வாரங்கள் சிப்கோ இயக்கத்தினர்கள் உண்ணாவிரதம் இருந்து அரசுக்கு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தவர்கள். அதே போன்று 1978 தெஹ்ரி அத்வானி காட்டில் மரங்கள் ஏலம் விடுவதை, அளவுக்கு அதிகமான மரங்களை ஏலம் விடுவதை எதிர்த்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்படுத்தி மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசும் கவனிக்க தொடங்கிய ஒரு போராட்டமாக இருந்தது. அதே போன்று 1978 பியூந்தர் பள்ளத்தாக்கில் பெண்கள் மரம் வெட்டுவர்களின் கருவிகளை முதன்முறையாக பறிமுதல் செய்தனர். இது போன்ற இந்த பெண்கள் அமைப்புகள் ஒரு சமூக அமைப்பாக மாறி இந்த சமூகத்தை காப்பது மட்டுமல்லாமல் அவருடைய கருத்துக்களை ஒரு அமைதியான வழியில் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் பயன்பெற்றவர்கள். அப்படி ஒரு இயக்கம்தான் இந்த சிப்கோ இயக்கம். இந்த சிப்கோ இயக்கத்தால் அன்றைய காலகட்டத்தில் 12 எதிர்ப்பு பெரிய போராட்டங்கள், அதுவும் அமைதியான வழியில் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார்கள். அந்த வகையில் 1980 அன்றைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் பகுகுணா விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த இயக்கங்கள் போராடும் நிகழ்வை உண்மையாக்கும் வகையில் உத்தரகாண்ட் இமயமலை பகுதிகளில் வணிக ரீதியாக மரம் வெட்டுவதற்கு அன்றைய பாரத பிரதமர்கள் 15 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கும் சட்டத்தை கொண்டு வந்தார்கள்.
அதற்கு பின்னால் ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் மரம் வெட்டுவது தவிர்க்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. ஆக இதே போன்று இன்னொரு நிகழ்வு இந்தியாவில் நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் 1985 ஆண்டு இது தொடங்கப்பட்டது. குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரம் மாநிலங்களில் பாயும் நதியான நர்மதா நதியின் குறுக்கே மிகப்பெரிய அணை திட்டங்களுக்கு வடிவமைக்கப்பட்டது. இந்த திட்டங்கள் அதை சூழ்ந்து உள்ள பழங்குடியினர் பகுதிகளுக்கு நிலத்தை கையகப்படுத்தும் பகுதியாகவும், அந்த பழங்குடியின மக்கள்கள் விவசாயத்திற்கு பயன்படும் பகுதிகளையும் அவர்கள் சூழ்ந்திருக்க காடு பகுதிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஆக பழங்குடியினர்களின் விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிநடத்தும் ஒரு இந்திய சமூக இயக்கமாக இந்த நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் தொடங்கப்பட்டது. குஜராத்தில் உள்ள சர்தார் சரோவர் அணை ஒரு மிகப்பெரிய அணைகளில் ஒன்று. இந்த அணையின் நோக்கமானது நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரம் வழங்குவதை முதன்மைப்படுத்தியது. இந்த அணைகள் கட்டுவதால் இந்த பழங்குடியின மக்களுக்கான வாழ்வாதாரம், விளை நிலம், அவருடைய இயற்கை சார்ந்த சூழல்கள், வனவிலங்குகள் இவையெல்லாம் அவர்களிருந்து பறிக்கப்படுவதாக உணர்ந்தார்கள். அதற்கு பதிலாக மறுவாழ்வுக்கான சலுகைகள் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சூழலில் கிராம மக்களுடைய ஆலோசனைகளை அரசு சரிவர கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு நில பதிவேடுகளை சரியாக புதுப்பிக்கப்படவில்லை. இந்த சூழலில்தான் இந்த நர்மதா திட்டங்களுக்கு மேதா பட்கர் என்பவர் அங்கு இருக்கிற பழங்குடியின மக்களை ஒன்று திரட்டி அந்த திரட்டப்பட்ட மக்களுக்கு அவர்கள் மொழியில் புரியும் வகையில் உண்மை நிலவரங்களை எடுத்து சொல்லி அந்த மக்களை இந்த போராட்டங்களில் பயன்படுத்த வைத்தார். இந்த மக்கள்கள் போராட்டத்தில் பயன்பட்டதால் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இச்செய்தி சென்றடைந்து பல்வேறு சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை போராளிகள், இயற்கை ஆர்வலர்கள், சட்டத்துறையினர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு உண்ணாவிரதத்திற்கான ஒரு உரிமையாக பயன்படுத்தி அதில் கலந்து கொண்டார்கள். இத்தகைய போராட்டமானது ஒரு வன்முறையற்ற மிகச்சிறந்த அணுகுமுறை மிக்க ஒரு போராட்டமாக போராடினர். நீதிமன்ற தீர்ப்புப்படி மறுவாழ்வு மற்றும் செயல்முறை முடிக்க சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக உத்தரவு அளிக்கப்பட்டது. இந்த மக்கள்கள் பெரும்பாலும் இத்தகைய பழங்குடியின மக்கள்கள், அந்த மக்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள், அந்த மக்களுடைய போதிய கல்வியறிவு இல்லாத ஒரு சூழலில் அவருடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தியும் அதன் மூலமாக இந்திய அரசுக்கு இத்தகைய திட்டங்களை முன்வைக்கும் போது இத்தகைய மக்களுடைய
பிரச்சனைகளை அரசுக்கு புரியும் வகையில் எடுத்து கூறினர். அந்த வகையில்தான் நீதிமன்ற இந்த நீதிமன்ற தீர்ப்புப்படி மக்கள் மறுவாழ்வு திட்டம், இந்த மறுவாழ்வு திட்டமானது செயல்முறையை முடிக்க சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு உத்தரவளிக்கப்பட்டது. இத்தகைய பழங்குடியின மக்களுக்கு ஒரு உயர்மட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த உயர்மட்ட விழிப்புணர்வானது அவருடைய கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அல்லது தொழில்நுட்பம் சார்ந்தவையா இருக்கட்டும், அவருடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்காத வகையில், அதே போன்று ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் இவருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது என்பதையும் உணர்த்தும் வகையிலும் இவர்கள் ஒரு நாட்டிற்கு ஒரு மிகச்சிறந்த சேவையை செய்வதன் மூலம் இந்த நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது. இன்றைய இயற்கை வளங்கள் மிக பாதுகாப்பாகவும் மிக அடர்த்தியாகவும் இருப்பதற்கு இத்தகைய பழங்குடியின மக்களுடைய உழைப்பும் அயராத பணியும் சால சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றைய சூழலிலும் கூட இந்த பழங்குடியினருடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அல்லது உணவு கலாச்சாரமாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கூறுகளை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது அந்த கூறுகளில் இருந்து ஒவ்வொரு துணை கருத்துக்கள் மேலோங்கி இருக்கும். இந்த துணை கருத்துக்கள் மேலோங்கி இருப்பதற்கு அதற்கு தேவையான திட்டங்களை, அந்த திட்டங்கள் முழுமையடையும் வகையிலும் செய்யும் பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டங்களிலிருந்து பல்வேறு பயன்களை அடைகிறார்கள். எனவே ஒரு உயர்மட்ட விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம், அந்த உயர்மட்ட விழிப்புணர்வு என்பது மாணவர்கள் அடிப்படையிலும், மாணவிகள் அடிப்படையிலும், கல்லூரிகள் அடிப்படையிலும், பல்கலைக்கழகங்கள் அடிப்படையிலும், இந்த அடிப்படைகள் எல்லாம் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்காகவும் அல்லது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில்தான் இந்த அணுகுமுறை சரியாக அமைந்தது. அப்படி சரியாக அமைவதால் தான் இந்தியாவில் ஒரு உயர்மட்ட விழிப்புணர்வு உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆக இதன் உருவாக்கம் என்பது ஒரு நாட்டிற்கு ஒரு சிறந்த ஒரு சேவையை செய்து முடிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அடுத்ததாக அமைதியான பள்ளத்தாக்கு இயக்கம் 1970 முதல் 1980 இந்த இயக்கம் தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தினுடைய பாலக்காடு மாவட்டத்தில் நீலகிரியில் அமைந்துள்ளது. அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லை பகுதிகளில் இத்தகைய நீலகிரி மலை அமைந்துள்ளது. இத்தகைய மலைகளில்தான் மிகச்சிறந்த அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அதிகமாக உள்ளது. 1847 தாவரவியல் அறிஞர் ராபர்ட் வைட் என்பவர் இந்த அமைதியான பள்ளத்தாக்கு இயக்கத்தின் அடிப்படையில் இந்த அமைப்பானது ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டாலும்
இது ஒரு அமைதியான பள்ளத்தாக்கு இயக்கமாக அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய வகையிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு நிறுவனங்களில் அத்தகைய முடிவுகள் மூலமாக அவர்கள் மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணமாக பயணிக்கிறார்கள். ஆக இந்த தாவரவியல் அறிஞர் சொல்லுகின்றார், இந்த மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியானது உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத அரிய மூலிகை செடிகளும் அத்தகைய பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்கள் தொகையான பழங்குடியின மக்களும் விலங்கோடும் செடிகளோடும் ஒன்றரை கலந்து வாழக்கூடிய ஒரு சூழலை இன்றளவும் எந்த ஒரு விஷயத்திலும் பாதிக்காத வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இந்த வியாபார நோக்கமானது ஒரு சமூக வளர்ச்சிக்கு எந்த வகையில் உதவுகிறது என்பதைத்தான் பெரும்பாலும் நமக்கு உணர்த்துகிறது. பெரும்பாலும் பழங்குடியின மக்களுடைய வளர்ச்சியாக அந்தந்த பகுதிகளில் பெரும்பாலும் உள்ள பிரச்சனைகள் அடிப்படையில் ஒவ்வொரு இயக்கங்கள் தோன்றியது. 1973 ஆண்டு ஒரு அமைதியான பள்ளத்தாக்கு இயக்கமாக கேரளாவில் உள்ள பாலக்காட் மக்கள் போராட்டத்தின் மூலம் அந்த காட்டினுடைய வளமையும் அதனுடைய அழிவை தடுக்கும் வகையிலும் பாதுகாத்து வைத்தனர். ஆனால் அந்த பகுதிகளில் நீர் மின்சார திட்டம் ஒரு முக்கியத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த சுற்றுச்சூழல் இயக்கமானது மிக நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் விளைவாக அந்த பகுதியில் நீர் மின்சார திட்டம் கொண்டு வரப்பட்டு பின்னால் அவை ரத்து செய்யப்பட்டது. அந்த பகுதி அனைத்தையும் 1980 அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, இந்த பள்ளத்தாக்கானது கேரளாவின் 2வது தேசிய பூங்காவாக பார்க்கப்படுகிறது. என் அருமைக்குரிய நண்பர்களே, இந்த பழங்குடியினர்கள் மொழியால் வேறுபட்டவர்கள், இனத்தால் வேறுபட்டவர்கள், உணவு உடையால் வேறுபட்டவர்கள். ஆனால் இவர் அனைவரும் வேற்றுமையில் ஒற்றி காண்பதே இந்தியாவினுடைய தாரக மந்திரமாக, கொள்கையாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லுவார்கள். இறையாண்மை, சமதர்மம், சோசலிசம், ரிபப்ளிக் அதாவது குடியரசு, மக்களாட்சி, ஒருங்கிணைந்த பகுதி, அது போன்ற அனைத்து செயல்களிலும் அவர்களுக்கான ஒரு இடத்தையும் இந்திய அரசு வழங்கியிருக்கின்றது. காலப்போக்கில் அவருடைய பரிணாம வளர்ச்சியானது இன்று மாறப்பட்டிருக்கின்றது. முன்னொரு காலத்தில் இந்த பழங்குடியின பகுதிகள் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு ஒரு தகுந்த ஒரு சூழல் கிடையாது. அப்படியே படிக்க வேண்டும் என்றால் மிக தொலைவில் நடந்து சென்று படிக்கும் ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது. இவையெல்லாம் சுதந்திரம் அடையும் பொழுது ஏற்பட்ட இன்னல்கள். அந்த இன்னல்களுக்கு காலப்போக்கில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக ஒரு உயர்ந்த திட்டங்களை முன்னிலைப்படுத்தி அத்தகைய மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது.
மானியங்கள் கொடுக்கப்பட்டன, சலுகைகள் அறிவிக்கப்பட்டது. இந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அத்தகைய காலகட்டங்களில் அரசு செவனே செய்தது. ஆக ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றி செய்யப்படும் போது அது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாதையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவ நண்பர்களே, இந்த இயக்கமானது ஒரு அமைதியான இயக்கமாக பள்ளத்துக்கும் தேசிய பூங்காவிற்கும், அதாவது இந்த பள்ளத்திற்கு என்பது அமைதி பள்ளத்தாக்கு, இந்த பகுதி, இந்த அமைதி பள்ளத்தாக்கிற்கு தேசிய பூங்கா அமைக்கப்பட்டு கேரளாவினுடைய இரண்டாவது தேசிய பூங்காவாக பார்க்கப்பட்டது. இன்றைய காலத்தில் கூட பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சலுகைகளை அந்த மக்கள் பயன்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தில் மேன்மடைந்து அதன் மேன்மையின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பழங்குடியினர் மக்களுடைய தேவைகள், அவர்களுக்கு மலையை சார்ந்த ஒரு பகுதிகளில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வாழும் பொழுது அவருடைய அடிப்படை தேவைகளை நாம் சரிப்படுத்தினால் அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், அதே போன்று அடிப்படை கடமைகள், அடுத்ததாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவுகள், ஆட்சியில் பங்கு கொள்ள வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது. கால வளர்ச்சியின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி ஒரு பயணம் தொடங்கப்பட்டது. அவர்கள் போதிய விழிப்புணர்வு வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இன்றளவும் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்வைக்க தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை மத்திய அரசு மூலமாக மாநில அரசிடம் கொடுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. அப்படி செயல்படுத்தப்பட்ட ஒரு சில அமைப்புகள் இன்றளவுக்கும் பேசும் பொருளாக உள்ளார்கள். ஆக இந்த போராட்டங்கள் இந்த பழங்குடியினுடைய வாழ்வுதாரம் மாறப்பட்டிருக்கின்றது. ஒரு படிக்கும் சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி படிப்பின் சூழலாக அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாணவர்களாக தன்னுடைய கல்வி பயணத்தில் தடம் பதித்துள்ளார்கள். மிக அருமையாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இந்த சமூகம் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த பழங்குடியினுடைய வாழ்வாதாரம் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் பொழுது அனைவருக்கும் ஒரு போதுமான கல்வி, அது ஒரு இளங்கலையா இருக்கலாம், முதுகலையா இருக்கலாம், அல்லது ஒரு முனைவர் பட்டங்களாக இருக்கலாம், இவையெல்லாம் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை, காரண காரியங்களை, இவையெல்லாம் அது அவர்களுக்கு உதவியாகவும் அதை மேலும் மேலும் வளப்படுத்தும் விதமாகவும் அத்தகைய சூழல்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. எனவே இத்தகைய அமைப்பினர்கள் பழங்குடியின மக்களுடைய போராட்டத்தின் மூலமாக
அந்த மாநிலத்தினுடைய அல்லது அந்த மாநிலத்தின் ஒரு பகுதியாக வாழக்கூடிய பகுதிகளின் வாயிலாக பல்வேறு அரிய சான்றுகளும் அதே போன்ற கருத்துக்களும் புள்ளி விவரங்களும் திட்டங்களும் இவையெல்லாம் வழங்கப்படுகிறது. ஆக இந்த பழங்குடியின மக்களுடைய காலப்போக்கினுடைய வளர்ச்சியானது சீரமைக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஒரு பாதி விழுக்காட்டிற்கு மேற்பட்ட மக்கள் இன்றளவும் அதே கொள்கைகளையும் அதே திட்டங்களையும் அத்தகைய பழக்க வழக்கங்களையும் இத்தகைய நிகழ்வு மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆக இந்த பழங்குடியினருடைய வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சில சங்கடங்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். அது எழுத்து மூலமாக, அமைதியான அறப்போராட்டத்தின் வாயிலாக, அல்லது தங்கள் மாநிலத்துடைய பிரதிநிதிகள் மூலமாக, அல்லது உச்சநீதிமன்றத்தில் இத்தகைய வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அந்த முன்னுரிமை எடுத்து விவாதிக்கப்பட்டு அதற்கான செயல்முறை வடிவங்களை வடிவமைக்கப்பட்டது. எனவே மாணவ நண்பர்களே, இந்த பழங்குடியினர்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எந்த மாநிலத்திலும் தனித்துவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதற்கு அடிப்படையின் காரணம் ஒரு மொழி அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது. அந்த மொழியை எந்த மாநிலம் எத்தகைய மாநிலங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்பதெல்லாம் நம்மால் அறிய முடிகிறது. இப்பொழுது இந்த அமைப்பானது, இந்த அமைப்பு என்பது பழங்குடியின மக்களை உள்ளடக்கிய அமைப்பு. அவர்கள் இன்றைய காலகட்டங்களில் என்னென்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும், மக்களை அரசியலில் பங்கு கொள்ள வேண்டும், அப்படி பங்கு கொள்ளும் பொழுது அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளாக இருக்கட்டும், கடமைகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜனநாயகத்தை எப்படி பயன்படுத்துவது, அல்லது பெற்ற குழந்தையை எப்படி பேணி காண்பது, சமூக பொருளாதார வளர்ச்சியில் நாம் பின்தங்கி இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தும் பொழுது அவையெல்லாம் ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணிக்கிற ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இது மறுப்பதற்கு வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சில மாநிலங்களில் உள்ள பழங்குடியின மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அவையெல்லாம் வேறுபட்டு இருந்தாலும், அவையெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைத்தையும் சரிசமமாக பாவிக்கின்ற ஒரு திட்டத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த மக்களையும் அந்த பிரிவுகளை சார்ந்தவர்களையும் நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு சூழலை இத்தகைய பாடப்பகுதி நமக்கு உணர்த்துகிறது. எனவே ஒரு அமைதியான ஒரு பள்ளத்தாக்கம் என்பது முதலில் பெண்கள் கூடினாலும் பின்னால் ஆங்கில இயக்கமாகவும் இணைந்து செயல்படுகிற ஒரு சூழலையும் ஏற்படுத்தியது. இந்த போராட்டங்கள் பெரும்பாலும் அனைவராலும் பேசப்பட்டிருந்தாலும் அவர்கள் பெரும்பான்மையாக எதிர்பார்க்கப்பட்டது அரசுக்கும் ஆட்சிக்கும் நல்ல பல பெயர்களை வழங்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இத்தகைய சூழலை செய்தார்கள். ஆனால் அரசு என்பது
இந்த இயக்கமாக மாறப்பட்டு அதன் மூலம் இந்த மக்களுக்கான வளமையும் கல்வியையும் சுகாதாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் அவருடைய வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி அவர்களுக்கான வாக்குரிமை செலுத்தப்பட்டு அந்த வாக்குரிமையின் மூலமாக மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பணி செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் ஒரு முழுமையான ஜனநாயகமாக பார்க்கப்படுகிறது. ஆக ஒரு அரசுக்கு இத்தகைய போன்ற அமைப்புகள் ஒரு அமைதி வழியான ஒரு நடவடிக்கையின் மூலமாக தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் சற்று தளர்த்தி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் இந்த பழங்குடியின மக்களுடைய வளர்ச்சியை முதன்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்படுவதுதான் வடகிழக்கு இந்தியாவிலும் மத்திய இந்தியாவிலும் நம்முடைய தெற்கு பகுதியிலும் பல்வேறு கூறுகள் வேறுபட்டு இருக்கின்றது. சில கூறுகள் வளர்ச்சியடையாத நிலையில் ஒரு போதுமான வளர்ச்சியை தடை செய்கிறது. ஆக இவையெல்லாம் இந்த பழங்குடியின மக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் திட்டங்களாக மாற்றப்பட்டு அந்த திட்டங்கள் அந்த மக்களுக்கு பயன் தரக்கூடிய அளவில் மிக ஏதுவாக எடுத்து செல்லப்படுகிறது. ஆக இந்த திட்டங்கள்லாம் வரும் பொழுது நம்முடைய பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக கேள்விகள் அந்த மக்களை சார்ந்த கேள்விகளாக கேட்கப்படுகிறார்கள். அந்த மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் அந்த பழங்குடியின மக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் இப்படி பல போராட்டங்கள், அந்த பல போராட்டங்களுடைய முடிவானது இந்த பழங்குடியின மக்களுடைய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. இந்த பழங்குடியினருடைய வளர்ச்சி என்பது இந்தியாவுடைய நீட்சியாக பார்க்கப்பட்டது. ஆக அனைத்து திட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை மேம்படுத்தி மற்ற மக்களுக்கு இணையான ஒரு கல்வியையும் சுகாதாரத்தையும் அந்த மாநிலத்தினுடைய அத்தகைய பகுதிகளை சிறப்பு வாய்ந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டு அதனுடைய புராதனங்கள் மாறுபடாமலும் அதோட முக்கியத்துவத்தை வரும் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் வகையிலும் அத்தகைய வழிமுறைகளை மத்திய அரசும் மாநில அரசும் உருவாக்கி அந்த பகுதிகளை மிக கவனமாக கவனிக்க தொடங்கியிருக்கிறார்கள். எனவே மாணவ நண்பர்களே, இந்த பாடங்களை நீங்கள் படிக்கும் பொழுது முதலில் பொதுவாகவும் அந்த பொது விஷயத்திலிருந்து அந்த பட்டியலின மக்களுக்கு அவருடைய வளர்ச்சி காலகட்டங்களில் அவர்கள் சந்தித்த நிகழ்வுகளையும் அதன் மூலம் ஏற்பட்ட விளைவுகளையும் அந்த விளைவின் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சியையும் இவையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தொழில்நுட்பமான புதிய அமைப்புகளும் தொடங்கப்பட்டு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலாக அமைகிறது. எனவே இந்த பாடங்களை நாம் முழுமையாக படிக்கும் பொழுது அந்த வரலாற்றை மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்படும் கேள்விகள் மிக
கவனமான ஒரு பகுதியாக இருக்கிறதா என்பதால் இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அதை உள்வாங்கிக் கொண்டு படித்து அதற்கான பதிலை நீங்க எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.